ஏன் பாழுறீங்க? இல்லம்மா, போலீஸ்காரங்க உன்னை விசாரணைன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்கண்ணா. வரட்டுமா? வரட்டும், வந்து என்ன கூட்டிட்டு போட்டோம். போறதுக்கு முன்னாடி அந்த ராணியும் கொண்டுட்டு ஒரே அடியா ஜெயிலுக்கு போறேன். மகா, ஆமாம்மா. அப்படி நான் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்தா நீங்களாம் நிம்மதியா இருக்கணும்ல. அப்போ அவ உயிரோட இருக்க கூடாது. என்னம்மா நீ ஒரு எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்க மாட்டேன். உன் மனசுல இந்த மாதிரி எண்ணங்கள் தோணக்கூடாது. ஆமாமா, நான் பொறுமையான பொண்ணுதான், அமைதியான பொண்ணுதான். அனாதைய ஆசிரமத்துல வளர்ந்த போது ஒவ்வொரு நாளும் என் அப்பா அம்மாவை பார்க்க மாட்டேனான்னு அழுதுகிட்டே அமைதியா இருந்த பொண்ணுதான். உயிருக்கு உயிரான தோழி. அவளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவ பண்ண தப்பெல்லாம் என் தலையில போட்டுக்கிட்டு அவளுக்காக அமைதியா இருந்த பொண்ணுதான். ஆனா அவ என் அப்பா அம்மாவ அவ அப்பா அம்மான்னு சொந்தம் கொண்டாடி என்கிட்ட இருந்து பிரிச்சப்ப கூட நான் அமைதியா தானமா இருந்தேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு வாழ்க்கை தரேன்னு சொன்னவன மன மேடையிலேயே அவ கழுத்துல தாலி கட்ட வச்சப்பவும் நான் அமைதியா தானமா இருந்தேன். அமைதியா தான் இருந்தேன். துடிக்க என் அப்பா என் கண்ணு முன்னாடி செத்ததுக்கு அப்புறம் நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? அமைதியா இருந்து நான் எல்லாத்தையும் இழந்துட்டேம்மா. எல்லாத்தையும் இழந்துட்டேன். அமைதியா இருந்து நான் என்னத்தை சாதிச்சேம்மா? இனி அவளால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவளை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போறதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். ஏன் தம்பி, அப்போ வேற யாரோ தானே தோப்பியாச கொலை பண்ணிருக்காங்க? எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ராணி அதை செய்யாததுனால தானே போலீஸ் அவளை விட்டுட்டாங்க. அப்படி ஒரு முடிவுக்கு நம்மளால வர முடியாது. குற்றவாளிகளை வெளியில விட்டுட்டு அவங்களுக்கு தேவையான ஆதாரங்கள் கிடைக்கிற வரைக்கும் அவங்க க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் பிரகாஷ், ரிலீஸ் பண்ண ஏன் பின்னால மட்டும் இல்ல மத்தவங்களையும் போலீஸ் வாட்ச் பண்ணும், அப்படிதானே பிரகாஷ்? இல்ல என்ன மட்டும் வாட்ச் பண்ணா போதும்னு போலீஸ்க்கு ஸ்பெஷலா ஏதாவது ஆர்டர் போட்டிருக்கீங்களா? இத பார், எனக்கும் போலீஸ்க்கும் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. அப்படியே இருந்தா கூட இந்த கேஸ்ல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. போதும், இனி நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட வேண்டாம், சமாதானமா இருங்க. இனி சமாதானங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. தோப்பியாச கொன்னது நான் தான் நிரூபிக்கிற வரைக்கும் இவர் தூங்க மாட்டாரு. நான் நிரபராதின்னு நிரூபிச்சு இவரை தூங்க வைக்கிறேன். தேவ் அசோசியேட்ஸ் மேனேஜர் கொலை வழக்க சீக்கிரமா விசாரிச்சு குற்றவாளிய உடனே கண்டுபிடிக்கணும்னு டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். தேவ் அசோசியேட்ஸ் சார்புல அந்த கம்ப்ளைண்ட்ல சந்தேகப்படுறவங்களோட லிஸ்டும் இருக்கும். நோ, அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் தேவ் அசோசியேட்ஸ்ல இருந்து போகாது. எனக்கு அதிகாரமும் இருக்கு, உரிமையும் இருக்கு பிரகாஷ். ஹையர் ஆபீசர்ஸ் வந்து விசாரிக்கட்டும், எனக்கு எந்த பயமும் இல்ல. தோப்பியாச கொன்னது யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதை நான் கண்டுபிடிப்பேன். என்ன பயமா இருக்கா? பயமா? எனக்கா? இல்லடி, உனக்குத்தான் பயம். அவ என்ன சொல்லிட்டு போறான்னு உங்களுக்கு புரியுதா? பணபலத்தை வச்சு உங்க பொண்ணு யார வேணாலும் குற்றவாளி கூண்டுல ஏத்துவாளாம். அவ கூண்டுல ஏத்துறது ஒரு நிரபராதியா இருந்தா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, தோப்பியாஸ் கடந்த மாதிரி அனாத போனமா இவ்வளவு எங்கேயாவது ரோட்ல கிடப்பா. ஆனா இவ்வளவு கொன்னவன போலீஸ்காரன் தேடி எங்கேயும் போக வேணாம். ஏன்னா நானே நேரா போய் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிடுவேன். நான் கூட அப்படிதான் நினைச்சேன். குற்றவாளியை காப்பாத்த
மேல் மட்டத்தில் இருக்கிற யாரோ ஒரு ஆள் விசாரணையை திசை திருப்புறாங்கன்னு. அப்புறம் யோசிச்சேன், இந்த கேஸோட ஃபைலை க்ளோஸ் பண்ண பணம் விளையாடுதோன்னு. இல்ல, உண்மை அது இல்ல. ஏன் சார், ஒருவேளை டோபியாஸோட மனைவியோ இல்ல மகளோ? சே இல்ல ஜோதி சார், அவங்க ஒன்றும் காரணம் இல்ல. டோபியாஸ் குடும்பத்தை தள்ளி வச்சு ரொம்ப நாள் ஆகுது. ஃபார்மாலிட்டிக்காக போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் அவங்க பாடியை வாங்கிட்டு போனாங்களே தவிர அவங்க சந்தேகம்னு சொல்லி யார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல. அப்படின்னா இது யாரோட போர்ஸா இருக்கும்? அதானே தெரியல. ஆனா டோபியாஸோட மர்டர் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வரப்போறது அசிஸ்டன்ட் கமிஷனர் தேவநாராயணன். தேவநாராயணன் அதிராம்பட்டினம் ஜமீன்தார் கொலை வழக்குல சேம் அதே ஆளுதான். இந்த மாதிரி நிறைய கேஸுகளை கண்டுபிடிச்சு ஷார்ட் பீரியட்லயே ஏசிபி ஆனவர். போலீஸ்காரங்களால சர்வீஸ் காலம் முடிகிற வரைக்கும் நேர்மையா இருக்க முடியாது சார். ஆனா தேவநாராயணனை பத்தி கேள்விப்பட்ட வரைக்கும் அவரு தப்பா எதுவும் செய்ய மாட்டாரு. எல்லாம் கேள்விப்பட்டது தானே. நேர்ல பார்க்க தானே போறீங்க. ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா இந்த கேஸை அவரு தொடங்குறது தான் சரின்னு எனக்கு படுது. ஏன்னா அந்த எஸ்ஐ கலியமூர்த்தியோட நானா நீயான்னு போட்டி போடுறதுக்கு என்னால முடியல சார். அது மட்டும் இல்ல, டோபியாஸை கொலை பண்ணது ராணியா இருக்குமோன்னு நம்ம எல்லாரும் சந்தேகப்படுறோம். ஒருவேளை அது உண்மையா இருந்தா அவளால தேவநாராயணனை விலைக்கு வாங்க முடியாது. ஏன் சார், ஒரு போலீஸ் ஆபீசரை விலைக்கு வாங்க பணம் தான் அவசியம்ன்றது இல்ல சார். உங்களை போல ஆளுங்கெல்லாம் எதுக்கு தான் இருக்கீங்க சார்? இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நீங்க தானே கண்டுபிடிக்கணும். உங்க கண்ணில் எவ்வளவு தான் மிளகா பொடி தூவினாலும் போலீஸ்காரங்க பின்னாடி சுத்திக்கிட்டே தானே இருப்பீங்க. அதே மாதிரி இந்த கேஸ்லயும் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேவநாராயணன் பின்னாடி நீங்க சுத்தணும். அவரை யாரும் எங்கேயும் எப்படியும் வேலை கொடுத்து வாங்கக்கூடாது. அவர் பின்னாலேயே நிழல் மாதிரி நான் இருப்பேன். ஆனா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சு என்னால எதுவுமே பண்ண முடியாத. அது உங்க சாமர்த்தியம். அவரோட இன்வெஸ்டிகேஷன்ல நான் இருப்பேனா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனா நான் இருந்தா கண்டிப்பா குற்றவாளியை கண்டுபிடிக்க எல்லா முயற்சியும் பண்ணுவேன். இல்லனா நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச உதவியை பண்ணுவேன். தேங்க்ஸ் சார், ரொம்ப சந்தோஷம் சார். குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க நடவடிக்கை எடுக்கிறத பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். எது எப்படி இருந்தாலும் டோபியாஸை கொண்ட குற்றவாளியை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்.